விற்க போற நகையை பத்தி தான் பேசுறாங்க, நல்லா தெரியுமா? ஆமாக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா வர வரண்டு பேசாம எல்லா விஷயம் சொல்லியா? ராஜி கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையெல்லாம் காணாம போனப்ப நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? எங்க கிடைச்சதோ முகத்துல வந்து விசிறி அடிப்போம்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு? இதுதான் விசிறி அடிக்கிற லட்சணமா? கொடுத்த வாக்க காப்பாத்துவேன்னு நினைச்சு, ஆனா நீ கொடுத்த வாக்கும் பொய், நீயும் பொய்ன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சக்தி, அத கூட இது யாரோட? இதெல்லாம் ராஜியோட நகைங்க. ராஜி கல்யாணத்துக்காக நம்ம சேர்த்து வச்ச நகை. நம்ம நகைய நம்ம பைனான்ஸ்னே தெரியாம ஒருத்தவங்க விக்க வந்தாங்க, சம்மா மாட்டிட்டாங்க. ஆறு ஏமாத்தி போல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுயா. ராஜிய பைனான்ஸ் கம்பெனிக்கு அனுப்பி வச்சியா நகையை விக்க சொல்லி? சொல்லுடி, என்ன நடக்குதுன்னு வாய் புத்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நகையை விக்க போனது நானா எடுத்த முடிவு. அதுக்கும் இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. திருட்டு போன நகை உன் கைக்கு எப்படி வந்துச்சு? திருட்டு போன நகை உன் கையில எப்படி பாவம்? பாதிய போலீஸ்காரங்க மீட்டு கொடுத்துட்டாங்க மாமா. அது இப்ப நடந்துச்சு. இல்லப்பா, என்ன அப்பா வீட்ட நகையை வீட்லயே கொடுத்துருந்தா மாமா கதை சொன்னாரு. நானாதான் நகையை விக்க எடுத்துட்டு போனேன். இந்த விஷயம் கதருக்கு கூட தெரியாது மாமா. அந்த பணத்தை வச்சு நான் கதருக்கு உதவி பண்ணலாம் நினைச்சு அவல்ஸ் வைக்கிறதுக்கு மாமா. ஏப்பாரு நகல செத்து போயிட்டோமா? நாங்களே உனக்கு உதவி செய்ய மாட்டோமா? கதிரை பத்தி தப்பா பேசாதீங்க. இந்த கேடுகட்டோட பத்தி பேசினா உனக்கு கோவம். எங்க வீட்டுல இருந்து பொண்ணை எடுத்துட்டு ஓடவா? நீங்களும் அப்பாவும் ஓரளவுக்கு கௌரவத்தோட இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் அவர்தான். உங்களுக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எக்கச்சக்கமா பண்ணிட்டா. நான் ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்டு இருக்கேன்மா. ஏய், எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. ராஜி அவ கல்யாண கதையை சொல்லிட்டு இருக்காத்த.